அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இன்ஃபேக்ட் உங்கள் டோட்டல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் சொல்லுங்கன்னா அது இந்த கொஷின் தான் நான் வந்து சொல்லுவேன். அடிக்கடி உங்களுடைய எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்கள் டைம் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஒவ்வொரு செகண்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க. ஓகேவா? இந்த கம்ப்யூட்டர் துறை தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ந்துருக்கு. நம்ம எப்படி சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் வச்சு தான். இஸ் டிட்டர்மைன் பை த டெவலப்மெண்ட் இன் டெக்னாலஜி. அப்படி அந்த டெவலப்மெண்ட் வச்சு இந்த கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஜென்ரேஷனாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கொஷின் வந்து சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன பீரியட்லனா 1940லேருந்து 1956 வரைக்கும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஜென்ரேஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பீரியடு, என்ன மெயினான காம்பனண்ட், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க, அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஸோ இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வேக்கம் டியூப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ரெடி பண்ண கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக் இன் சைஸ், ரொம்ப பவர் வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும். அந்த ஓவர் ஹீட்னால சரியாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணாது. சில டைம் பார்த்தீங்கன்னா தப்பாக ஃபங்க்ஷன் பண்ணும். அதனால தான் மேல் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், ஜாவா, பைத்தான்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் அவங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். ஸோ கம்ப்யூட்டர் கிட்ட நீங்கள் பேசணும்னா கம்ப்யூட்டருக்கு புறதை தான் நீங்கள் பேசணும். ஸோ மிஷின் லாங்குவேஜ் மூலயமா அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் வேக்கம் டியூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதான் பார்த்தீங்கன்னா மெயின் காம்பனண்ட். பீரியட் மறந்துடாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு ENISC, எட்வேக், யூனிவேக் 1. ஸோ ENISCயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே டூயினோட கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஆக்குபை பண்ணிச்சா. ஸோ நீங்கள் இமேஜ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய பிக் சைஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு. ஓகேவா? 27 டன்னு. ஒரு டன்னு வந்து 1000 கிலோன்னு நினைக்கிறேன். 27,000 கிலோ அது வந்து இருக்குது. அதனுடைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 150 வாட் வந்து கன்சியூம் பண்ணுமா பவர். புரியுதா? இந்த எக்ஸாம்பிளோட எழுதிக்கணும். இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். பிரச்சனைகள் என்னென்னு பெருசாக இருக்கும், பவர் அதிகமாக எடுக்கும், ஃபுல்லாக பிரச்சனையாக தான் இருக்குது. ரெண்டாவது ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1956லேருந்து 1964 வரைக்கும். ஸோ அங்கே எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து 1956ல் விட்டாங்க, அங்கேருந்து 64 வரைக்கும். ஓகேவா? என்ன யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா மெயின் காம்பனண்டாக டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. ஸோ டிரான்சிஸ்டர்னா என்ன? ஸோ டிரான்சிஸ்டர்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அது ஒரு ஸ்விட்ச் மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சப்ளையை உள்ளே விடலாமா வேணாமா, ஆனா ஆஃப், பவர் உள்ளே வருதா வரல. ஸோ அதுதான் அது வந்து டிசைட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து டேட்டாவெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா டேட்டா 1 and 0ல் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும். 1னா பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டேட், 0னா பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டேட். ஸோ பவர் உள்ளே வருது, பவர் உள்ளே வரல. +5 வோல்ட்டு, 0 வோல்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் படிப்பீங்கப்பா போக போக. இப்போ நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம்னா. ஸோ டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்மால் சைஸ் தான். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது ஹீட் கம்மியாக தான் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது பவரும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கன்சியூம் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை காட்டில என்னென்ன அட்வான்டேஜ்னு. இப்போ இவன் என்ன புதுசாக பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா பஞ்ச் கார்டு வந்து யூஸ் பண்ணாங்க. பஞ்ச் கார்டுனா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், அந்த ப்ரோக்ராமை நம்ம பஞ்ச் பண்ணுவோம். பஞ்ச் கார்டு மூலயமா தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பஞ்ச் பண்ண அந்த பஞ்ச் கார்டை நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுத்தோம்னா அதில் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ பஞ்ச் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து முதல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இங்கே தான் உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு. அது என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இங்கே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS டெவலப் பண்ணியிருக்காங்க, என்னென்ன OSன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பஞ்ச் கார்டு இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, மிஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ் வந்து கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஆடு, MOU, சப் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஃபைன். இது உங்களுடைய செகண்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1964லேருந்து 1971 வரைக்கும். அங்கே என்ன மெயின் காம்பனண்ட்னு கேட்டிங்கன்னா ஐசி. இதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஐசின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சிப்புக்குள்ள நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். n நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர். ஸோ இங்கே டிரான்சிஸ்டர்லாம் செப்பரேட்டாக இருக்கும். இங்கே டிரான்சிஸ்டர் எல்லாம் கிளப் பண்ணி ஒரு டிவைஸ்க்குள்ளே கொண்டு வச்சிருக்காங்க. அதுதான் ஐசின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ இருக்க ப்ராசஸர் வரைக்குமே உள்ள ஃபுல்லாக டிரான்சிஸ்டர் தான் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு ப்ராசஸர் எடுக்கிறீங்கன்னா உள்ள டிரான்சிஸ்டர் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஐசி வேற டிரான்சிஸ்டர் வேறலாம் இல்லை, ஐசிக்குள்ள டிரான்சிஸ்டர் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்க்கலாமா?
கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்மாலர் ஆச்சு, ஃபாஸ்டர் ஆச்சு, மோர் ரிலையபிள், நம்பத்தக்கதாக மாறிச்சு. ஸோ ஸ்மாலர், ஃபாஸ்டர், ரிலையபிள். ஆப்வியஸ்லி கன்சியூம் லெஸ் பவர். இதில் ஹை லெவல் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஜென்ரேஷன். ஃபோர்த் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1971லேருந்து 1980 வரைக்கும். இங்கே எது நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். ஓகேவா? ஸோ மைக்ரோ ப்ராசஸர் எப்படி சொல்லலாம்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட். ஸோ இன்டெகிரேட்டட் சர்க்யூட் தான் வெரி லார்ஜ் ஸ்கேல். ஸோ மல்டிபிள் ஐசிஸ் கம்பைன் பண்ணதான் ப்ராசஸர். ஸோ ஒரு ப்ராசஸர்னா என்ன, மல்டிபிள் ஐசிஸ் கம்பேர் பண்ணுது. ஐசினா மல்டிபிள் டிரான்சிஸ்டார் வந்து கம்பைன் பண்ணுது. பிஹைண்ட் தி சீன் எல்லாமே டிரான்சிஸ்டார் தான். டிரான்சிஸ்டார் ரொம்ப முக்கியம், அதனால தான் சொன்னேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸும் எழுதணும்னா தேர்ட் ஜென்ரேஷனுக்கு IBM 360, Honeywell 6000 சீரிஸ். ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னா ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர் மைக்ரோ கம்ப்யூட்டர் தான். இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன பிராண்ட் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா IBM, ஆப்பிள், இந்த 2 கம்பெனி பண்ணியிருக்காங்க. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் இங்கே தான் வந்து யூஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்டபிள்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் உங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்க, தேவைன்னா உங்களுடைய ஸ்கூலுக்கோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வீடு சைஸ்க்கு இருக்குன்றேன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இங்கே இருக்குது. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர் இங்கே தான் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான் இப்போ நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே. இப்போ நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான். ஸோ அங்கே என்ன டெக்னாலஜின்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். ஸோ இங்கே வெரி லார்ஜ் ஸ்கேல், இங்கே அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல். ஸோ இதை காட்டிலும் இன்னும் நிறைய ஐசிஸ் வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது என்னென்னலாம் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பேரலல் ப்ராசஸிங். பேரலல் ப்ராசஸிங்னா மல்டி டாஸ்கிங் மாதிரி அட் அ டைம் நிறைய ஜாப் நீங்கள் சிமிலராக பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவே பாருங்க, நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன், என் ஸ்க்ரீனில் பார்த்துங்க இந்த PDF ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, என் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க். ஸோ டுகெதர் கிளப் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வீடியோவாக வருது பாருங்க. அடுத்து சூப்பர் கண்டக்டர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் டிராஸ்டிகலி ரெடியூஸ். ஸோ ஆப்வியஸ்லி ரொம்ப சின்னதாச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து ரெக்கக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ கம்ப்யூட்டருக்கு ஒரு நீங்கள் இமேஜை காமிச்சிங்கன்னா அதுக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும், கிராஃபிக்ஸை காமிச்சிங்கன்னா அதுக்கு வந்து புரியும். ஓகேவா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். ஸோ வேர்ல்டே பார்த்தீங்கன்னா AI நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. டூல்ஸ் நிறைய, ChatGPT, DeepSeek, Gemini, ஸோ இப்படி நிறையா இருக்குது. எக்ஸ்பர்ட் சிஸ்டம்னு ஒன்று நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து சொல்லும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்மளுடைய இப்போ கரண்ட்டில் இருக்கிறதுல தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்க்ளூடிங் டிசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ நீங்கள் உங்களுடைய சினாரியோ சொன்னீங்கன்னா எந்த டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு அதுவே வந்து சொல்லும். ஸோ லாஜிக்காக அது வந்து ரீசன் பண்ணும். ஓகேவா? அதுதான் அந்த AI அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்லாம் வச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம், மறந்துடாதீங்க. ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்னு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதான் சிக்ஸ்த் ஜென்ரேஷன். இன் ஃபியூச்சர் தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய இது பீரியடு. ஸோ என்ன டெக்னாலஜின்னு அவங்க இங்கே மென்ஷன் பண்ணலை, பட் இங்கே சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஸோ பேரலல் வேறு, டிஸ்ட்ரிபியூட்டர்னா மல்டிபிள் கிளைண்ட் சர்வர். ஒரு சர்வரை நம்ம எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஒரே நெட்வொர்க். ஸோ அதான் பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். கம்ப்யூட்டர்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ஆயிடுச்சு, ஸ்மார்ட்டர் ஆயிடுச்சு, ஸ்மாலர் ஆயிடுச்சு. ரொபாட்டிக்ஸ்லாம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா NLPனா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இப்போ நான் AI கிட்ட பேசுகிறேன்னா அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மளுடைய ஸ்பீச்சோட டோன் மூலயமா நான் கோவமாக பேசுகிறேன்னா இல்லை வந்து சாஃப்டாக பேசுகிறேன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணுறது. அந்த டெக்னிக்கு பேர் தான் NLPன்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் காலேஜில் படிப்பீங்க ரொம்ப டெப்த்தாக. டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர். இப்போ பார்த்தீங்கன்னா சிரி நிறையா இருக்குது உங்களுக்கு, கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்ஸா. ஸோ எல்லாமே உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு வரப்போகுது. டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டடீஸே அதுக்குன்னு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்.